ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், கடந்த சில மாதங்களா இந்தியா தன்னுடைய விமானப்படையில கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்களை இணைக்கணும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது இந்தியா கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்களை ஆர்டர் செஞ்சாலும் பிரான்சால இந்தியாவுக்கு விமானங்களை சப்ளை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை மிஞ்சும் ஒரு விமானத்தை டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்த விமானத்தை ரஃபேல் போர் விமானங்களை மிஞ்சும் வகையில டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, எதற்காக பிரான்சால இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்களை சப்ளை செய்ய முடியாது, இந்தியா உருவாக்கும் புதிய விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, எப்படி இந்தியா உருவாக்கும் விமானம் ரஃபேல் போர் விமானங்களை விட சிறந்ததா இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா அமெரிக்காவிடமிருந்து MQ-9B ரீப்பர் ட்ரோன்களை வாங்கினது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா போன்று அதிநவீன ட்ரோன்களை தங்கள் படையில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக பாகிஸ்தான் இந்த MQ-9B ட்ரோன்களை கண்டு இப்படி அஞ்சு நடுங்குறாங்க? பாகிஸ்தானுக்கு இந்த MQ-9B ட்ரோன்களை தோற்கடிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு ட்ரோன் இருக்குதா? பாகிஸ்தான் இந்தியாவின் MQ-9B ட்ரோன்களை சமாளிப்பதற்கு என்ன ட்ரோன்களை தங்கள் படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த சில மாதங்களா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள விமானங்களோட எண்ணிக்கை அதிவேகமா குறைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்தியா பிரான்சிடமிருந்து கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது MRFA திட்டத்தை தொடங்குவதற்கு முன்னாடி கூடுதலா பிரான்சிடமிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2016 இந்தியா ரஃபேல் போர் விமானத்தை ஆர்டர் செய்த உடனே பிரான்ஸ் இந்தியாவுக்கு வெறும் 4 வருடங்கள்ல 36 ரஃபேல் போர் விமானங்களை சப்ளை செய்து முடிச்சாங்க. ஆனா தற்போது இருக்கக்கூடிய நிலைமையே வேற. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட 180 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பல்வேறு நாடுகளுக்கு சப்ளை செய்ய வேண்டியது இருக்குது. குறிப்பா ஈஜிப்ட், கிரீஸ், UAE, இந்தோனேஷியா போன்ற பல நாடுகள் ரஃபேல் போர் விமானத்தை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. டசால்ட் நிறுவனத்தோட தற்போது உள்ள கேப்பபிலிட்டியை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு வருடத்துக்கு 20 ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்க முடியும். அதனால இந்தியா தற்போது கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்களை ஆர்டர் செஞ்சாலும் அடுத்த 6 இருந்து 7 வருடங்களுக்கு டசால்ட் நிறுவனத்தால இந்தியா ஆர்டர் செய்யற போர் விமானங்களை சப்ளை செய்ய முடியாது. இதனால கூடுதலா 36 ரஃபேல் போர் விமானங்களை ஆர்டர் செஞ்சு இந்திய விமானப்படையோட வலிமையை அதிகப்படுத்த முடியாது. இது இந்திய விமானப்படைய மேலும் ஒரு சிக்கல்ல மாட்ட வைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எச்சரிக்கை செய்றாங்க. டசால்ட் நிறுவனத்தால ரஃபேல் போர் விமானங்களோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த முடியாததனால இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கலா சில பின்னடைவுகளை வரும் காலத்துல சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா தற்போது சவுத் ஏசியால நிலவக்கூடிய ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான நிலையில இருக்குது. அதனால இந்தியா தன்னுடைய விமானப்படையின் வலிமையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ டசால்ட் நிறுவனத்தால அதிக ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்ய முடியலன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். இந்த விஷயங்களை சமாளிப்பதற்கு இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் தன்னுடைய உள்நாட்டு விமான ப்ராஜெக்டை வேகப்படுத்துவது. இதன் காரணமாக தான் தேஜஸ் Mk-2 மற்றும் AMCA விமான ப்ராஜெக்டை இந்தியா வேகப்படுத்தி இருக்காங்க. சமீபத்துல தேஜஸ் Mk-2 விமானத்தோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட்டுக்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்தாங்க. இதனை தொடர்ந்து தேஜஸ் Mk-2 விமான டெவலப்மெண்ட் அதிவேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தேஜஸ் Mk-2 விமானம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது
ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் தேஜஸ் Mk-2 விமானங்களை ரஃபேல் போர் விமானங்களுக்கு போட்டியா உருவாக்கி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. முதல்ல தேஜஸ் Mk-2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்காக உருவாக்கப்படுவதா சொல்லப்பட்டது. ஆனா தற்போது வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது இனி இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா தேஜஸ் Mk-2 விமானத்துல ரஃபேல் போர் விமானங்கள்ல உள்ள அனைத்து பெசிலிட்டிஸையும் கொண்டு வருவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய விமானப்படையில உள்ள ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல மிக சிறந்தது அப்படின்னா அது ரஃபேல் போர் விமானங்கள் தான். அதனால ரஃபேல் போர் விமானத்தை பேஸா வச்சுட்டு அந்த விமானத்தை மிஞ்சும் வகையில இந்தியா தேஜஸ் Mk-2 விமான உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் Mk-2 விமான ப்ராஜெக்ட ரஃபேல் லைட் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா ரஃபேல் போர் விமானத்துல உள்ள பெரும்பாலான விஷயங்கள் தேஜஸ் Mk-2 விமானத்துல இருக்க போகுது. தேஜஸ் Mk-1 விமானங்கள் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 விமானங்களை விட சிறந்ததா இருப்பதா இந்திய விமானிகள் சொல்றாங்க. இதனால மிராஜ் 2000 விமானங்களை தேஜஸ் Mk-1 விமானங்களே ரீப்ளேஸ் செஞ்சுக்கிடும். இதன் காரணமாக ரஃபேல் போர் விமானங்களுக்கு போட்டியா தேஜஸ் Mk-2 விமானங்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன்னா உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனங்கள் MRFA திட்டத்தின் கீழ் 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ரஃபேல் போர் விமானங்கள் தான் முன்னிலையில இருக்குது. அந்த விமானத்திற்கு ஒரு போட்டியா தேஜஸ் Mk-2 விமானங்களை உருவாக்குவதன் மூலம் இந்தியா வெளிநாட்டு விமானங்களை இனி நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. இப்போ தேஜஸ் Mk-2 விமானத்தை ரஃபேல் போர் விமானத்தோடு கம்பேர் செய்து பார்க்கலாம். தேஜஸ் Mk-2 விமானங்கள் ரஃபேல் போர் விமானத்தை விட சிறிய விமானங்கள் தான். அது மட்டும் இல்லாம தேஜஸ் Mk-2 விமானத்தினால 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே ரஃபேல் போர் விமானங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். தேஜஸ் Mk-2 விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட விமானம். ரஃபேல் போர் விமானம் 2 இன்ஜின் கொண்ட விமானம். விமானம் பறக்கக்கூடிய வேகத்தை பொறுத்த மட்டில் 2 விமானங்களும் கிட்டத்தட்ட ஒரே வேகத்துல தான் பறக்கும். அதாவது 1900 km/h வேகத்துல பறக்க முடியும். விமானத்தோட ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேஜஸ் Mk-2 விமானத்தால 3,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அதுவே ரஃபேல் போர் விமானங்கள்னால 3,700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். விமானம் பறக்கக்கூடிய தூரத்துல ரொம்ப ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. தேஜஸ் Mk-2 விமானங்கள் ரஃபேல் போர் விமானங்களை எந்த விஷயத்துல ஓவர்டேக் செய்ய போகுதுன்னா ரடார் சிஸ்டம், ஏவியானிக்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டம், ஆயுதங்கள் போன்ற பல விஷயங்கள்ல ரஃபேல் போர் விமானங்களை விட இந்தியா தயாரிக்கும் தேஜஸ் Mk-2 விமானங்கள் அதிநவீன இருக்கும் வகையில இந்தியா உருவாக்க போறாங்க. உலகின் தலை சிறந்த தொழில்நுட்பங்களை தேஜஸ் Mk-2 விமானத்துல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் Mk-2 விமானத்தை 2025 வருடம் ரோல் அவுட் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு. 2026 இந்த விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெற உள்ளது. முதல் பறத்தல் நடத்தி முடிக்கப்பட்டவுடன் தேஜஸ் Mk-2 விமானங்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும். பல வருடங்களா இந்திய விமானப்படையில பல்வேறு நாடுகளுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விஷயம் இந்திய விமானப்படைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா பல நேரங்கள்ல பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். இதனால இந்தியா தேஜஸ் Mk-2 போன்ற உள்நாட்டு விமான ப்ராஜெக்ட தற்போது வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வரும் காலத்துல இது போன்ற நடவடிக்கைகள் மூலமா உலகின் தலை சிறந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு சவாலா விளங்கக்கூடிய விமானங்களை இந்தியாவால உருவாக்கி தங்கள் படையில் இணைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இனி ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இந்தியா இருக்க வேண்டிய நிலை இருக்காது. அடுத்து இந்தியா அமெரிக்காவிடமிருந்து MQ-9B ட்ரோன்களை வாங்கினது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. நிறைய பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பாகிஸ்தானோட முப்படைகளுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கியிருக்க MQ-9B ரீப்பர் ட்ரோன் ஒரு
ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன். இந்த ட்ரோன் உலகின் தலை சிறந்த தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன். MQ-9B ரீப்பர் ட்ரோன்களை அமெரிக்கா உலகின் பல்வேறு இடங்கள்ல பல ஆபரேஷன்கள்ல ஈடுபடுத்தி இருக்காங்க. அல் கொய்தா தலைவர், ஈரானிய ராணுவ ஜெனரல் போன்ற பல முக்கியமான நபர்களை அமெரிக்கா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தான் அசாசினேட் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம்தான் தற்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. தற்போது பாகிஸ்தான் விமானப்படையில துருக்கி மற்றும் சீனாவிடம் இருந்து வாங்கப்பட்ட மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள் தான் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா இந்தியா MQ-9B போன்ற உலகின் தலை சிறந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை தங்கள் படையில் இணைப்பது பாகிஸ்தானுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா வாங்கியிருக்க MQ-9B ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல தொடர்ந்து 24 மணி நேரம் பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் கேதரிங், சர்வேலன்ஸ், ரெகனேசன் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். தேவைப்பட்டால் இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய ஹெல்ஃபயர் மிசைல்ஸ் போன்ற அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்தி மிக துல்லியமான தாக்குதல்களையும் நடத்த முடியும். இந்தியா MQ-9B ட்ரோன்களை இணைச்சிருப்பது பாகிஸ்தான் கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இந்தியாவால நீண்ட நேரம் கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மலாக்கா நீரணை பகுதி போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லையும் இந்த ட்ரோன்களை இந்தியா டிப்ளாய் செய்து எதிரிகளின் ஒவ்வொரு நகர்வையும் கண்காணிக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்த ட்ரோன்களோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் மற்றும் சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனேசன் கேப்பபிலிட்டி இந்திய கடற்படைக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது பாகிஸ்தான் விமானப்படையில உள்ள ட்ரோன்கள்ல மிக சிறந்தது அப்படின்னா துருக்கியிடம் இருந்து வாங்கப்பட்ட பைரக்டர் ட்ரோன்கள் தான். இந்த ட்ரோன்கள்னால 1350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ஸ் கேதரிங், சர்வேலன்ஸ், ரெகனேசன் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ட்ரோன்கள்னால தேவைப்பட்டால் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். ஆனா இந்த பைரக்டர் ட்ரோன்களும் மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள் தான். அதனால இந்த ட்ரோன்கள் இந்தியா வாங்கியிருக்க MQ-9B ரீப்பர் ட்ரோன்களோட பக்கத்துல கூட வர முடியாது. பாகிஸ்தான் கடற்படை அரேபியன் சி பகுதியை கண்காணிக்கணும்னா அவர்களுக்கு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள் தற்போது ரொம்ப அவசியமா தேவைப்படுது. பாகிஸ்தானால சீனாவிடம் இருந்து CH-5 ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை வாங்கி தங்கள் படையில் இணைக்க முடியும். அடுத்து உள்நாட்டிலே ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை உருவாக்குவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்யலாம். இல்லனா துருக்கியுடன் இணைந்து ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனா இந்த விஷயங்கள் அனைத்திற்கும் பாகிஸ்தானுக்கு பல வருடங்கள் எடுக்கும். இதனால இந்திய கடற்படைக்கு MQ-9B ட்ரோன்கள்னால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இன்னும் சில வருடங்களுக்கு பாகிஸ்தானால குறைக்க முடியாது. வரும் காலத்துல இந்தியன் ஓஷன், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் போன்ற பகுதிகளில் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். குறிப்பா எதிரிகளோட போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவற்றின் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் விஷயத்துல பாகிஸ்தான் பின்தங்கி இருப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் பாகிஸ்தான் MQ-9B ட்ரோன்களை சமாளிப்பதற்கு என்ன விஷயத்தை செய்ய போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.